கிரெடிட் செமினார்னா என்ன? அதான் கேட்டாலும் என்னது அப்படின்னு கேள்வி கேட்கறது தான் கல்வி. எஜுகேஷன் என்பது ஒன்று தெரியாத ஒன்று பார்க்குறோம், தெரியாத ஒன்று கேட்குறோம், அது எப்படிப்பட்டது அப்படின்னு 4 கேள்வி கேட்கறது தான் கல்வி. பெட்டிட் செமினார் சிபிஎஸ்சி ஹை ஸ்கூல் போட்டிருக்கேன். பெட்டிட் செமினார்னா என்னன்னு கேட்டேன், கரெக்டாக அடிச்சிருக்கேன். பெட்டிட்னா ஸ்மால், செமினார்னா பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். ஒரு கூட்டம், ஆசிரியருக்கு கீழே இருக்கிற ஒரு கூட்டம். பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசிரியர் கூட இருக்கக்கூடிய மாணவர் குழு, அதுதான் செமினார். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறனால குட்டி செமினார் அப்படின்னு பயங்கரமாக அடிச்சாங்க. ஸ்போர்ட்ஸ் நம்ம ஏன் விளையாட அப்படின்னு கேட்டால் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு அடித்தாங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்கணும் சார். உற்சாகமாக இருந்தால் தான் படிக்க முடியும். அதுக்காக விளையாட்டு இங்கே குழந்தைகளை செய்ய வேண்டிய பெரிய காரியம். இங்கே கொடுக்கறது 2 பெரிய சொத்து குழந்தைகள் கொடுக்குறீங்க. ஒன்று கல்வி. நான் வந்து இங்கேருந்து 700 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட உயர்ந்த பதவி வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் சொத்தெல்லாம் கிடையாது. எனக்கு மொத்தம் கிடைச்சது 20 சென்ட் இதெல்லாம் தான். எங்கள் அப்பா அம்மா என்ன தேடி கொடுத்தது 20 சென்ட் இதெல்லாம். அதுவும் பங்கு இருக்குது தொகை. ஆனால் பெரிய கல்வி அப்படிங்கிற சொத்தை பார்த்தா நல்ல தரமான கல்வி, அது ஒன்று தான் பெரிய சொத்து. இன்னைக்கு உலகத்தில் வந்து யார்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா, பெரிய பெரிய ராஜாக்கா, மந்திரி, அதில் பெரிய யார் துப்பாக்கி தொழிற்சாலை வச்சுருக்காங்க, அவனெல்லாம் அவனும் பவர் கிடையாது. எவனுக்கு தகவல்கள் இருக்கும், இன்ஃபர்மேஷன், கூகுள், தகவல் எங்கே இருக்கு, மைக்ரோசாஃப்ட், சாஃப்ட்வேர், அங்கே தான் பக்கா பவர். பில் கேட்ஸ், எலான் மாஸ்க், உலகத்தில் பெரிய பொருள். அதனால் பேர் துப்பாக்கி தொழிற்சாலையோ இல்லை ஏரோப்ளைன் தொழிற்சாலையோ கிடையாது. அவங்ககிட்ட அப்படி இருக்கிறதெல்லாம் அறிவு, தகவல்கள். ஸோ பிள்ளைகளை வந்து டெய்லி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிக்க வைங்க. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்கி போடுங்க. நீங்களும் என்ன உலகத்தில் நடக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். ஐஏஎஸ் எக்ஸாம் நிறைய கேள்விகள் வந்து எங்கிருந்து இல்லாமல் கேட்குறாங்க. பிள்ளைகளை நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம், ஆங்கில மொழி சரளமாக பேசணும். உலகத்தில் 188 குடியரசு நாடுகள் இருக்கு. இந்த பிள்ளைகள்லாம் அங்கே போகணும், அங்கே போய் கல்வி கற்கணும், அங்கே உள்ள மக்களோட பழகணும். எனக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருந்தார் ஒரு கான்செப்ட் கோயம்புத்தூரில். நான் கமிஷனர், எனக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் 10 வருஷத்துக்கு முன்னாடி. பதிலாக அவர் இங்கே எங்கே இருக்கார் தெரியுமா? வெற்றிவேல் முருகன் அமெரிக்காவில் கமிஷனராக இருக்கார். நம்புவீங்களா? ஆங்கிலம் கற்க ஆசை. அங்கே ஒரு பிள்ளை ஆங்கிலம் சொல்லி கொடுத்துட்டு 2 பேரும் பழக்கம் ஏற்பட்டு கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே அந்த ஊர்லேயே கமிஷனர். பிள்ளைகளுக்கு திறமை நிறைய இருக்குது, அதை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோம். சில பிள்ளைகள் சொன்னாங்க, இந்த மாதிரி நமக்கு இந்திய நாட்டுக்கு வேண்டிட்டு மெடல் வாங்கி கொடுப்போம். உலகத்திலே பெரிய நாடு இந்தியா. ஆனால் போன ஒலிம்பிக்கில் எவ்வளோ மெடல் கிடைச்சி தெரியுமா? 7 மெடல். சைனாவுக்கு எவ்வளோ தெரியுமா? 112 மெடல். நம்மளோட மக்கள் தொகை குறைவு. அப்போ நாங்கள் தான் மெடல் வாங்கணும்னு சொல்கிறோம். நல்ல சிந்தனை உள்ள, நல்ல அறிவாற்றல் உள்ள பிள்ளைகள், அவங்களை நல்ல உற்சாகப்படுத்தி அடிக்காதீங்க, பிள்ளைகள் திடாதீங்க, நம்பிடுவாங்க. இது சரியில்லை ராத்திரி மடையன்னா நம்பிடும். ஆனால் பெரிய அறிவாளியாக இருக்கும். சின்ன சின்ன தவறு நம்ம செய்யலையா, நம்ம தப்பு செய்யலையா, பிள்ளைகள் எப்போவுமே அரவணைக்கணும். அன்கண்டிஷனில் உலகத்தில் நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்கள் அம்மா என்னை காப்பாற்றும். நம்ம வீடு வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். எனக்கு தப்பு செய்யணும்னு நான் சொல்லுவேன். சின்ன சின்ன தவறுகள் செஞ்சால் இந்த மாதிரி இருக்கு. கௌரவம், எதிர்காலம், அன்பு, அன்கண்டிஷனல் தான் குழந்தைகள். நல்ல கல்வி, நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுக்குறது. நீங்களும் நல்ல காரியங்களை பேசுங்க. நீங்கள் தான் ரோல் மாடல். நீங்களும் நல்ல விஷயங்கள், மற்றவங்களை பற்றி கெடுதலாக பேசாமல் நல்ல காரியங்கள். குறைஞ்சி பேச்சு கம்மி பண்ணும். நம்ம நாட்டில் இருக்க பெரிய குறையே இதை பார்த்தாலும் பேசிட்டு இருக்கு. அன்றைக்கி ஜிம்முக்கு போனேன், பசங்க வராங்கிற பேசிட்டு தான் இருக்காங்க, ஜிம் பண்ண மாட்டேங்கிறேன். பேச்சு ரோட்டில் பாருங்களேன், சைக்கிள் ஓட்டுவோம் காலையில் சென்னையில் 5 பேர் போவாங்க, ரோட்டில் அப்படியே பிளாக் பண்ணிட்டு போவாங்க. 5 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. வழி கொடுக்க சார் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியது. சத்தம் போட்டால் என்ன சொல்லுவாங்க, அந்த இளைஞர் அந்த டிசிபி அந்த நல்ல திமுறையில் பேசிட்டு போவாங்க. அதெல்லாம் பேச மாட்டேன், ஐயா போய் இடம் கொடுக்கும். 5 பேர் ரோடை பிளாக் பண்ணிட்டு போவாங்க, பேசிகிட்டே போவாங்க. பேசிட்டு வரோம், பேசிட்டு என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியல. நானும் பார்க்குறேன், வருஷம் பூரா பேசுகிறேன். கொஞ்சம் பேச்சு குறைச்சா கணவன் மனைவி இடையில பிரச்சனையோட கொஞ்சம் குறையும். கொஞ்சம் பேச்சு குறைச்சிட்டிங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல அப்படி தான். ஆனால் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி நமக்கு பிள்ளைகள்
என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும். கல்வி என்பது அப்படி தானே. கிளாஸ் ரூமில் 1 மணி நேரம் காது கொடுத்து கேட்டாங்கன்னா அவன் தான் விஞ்ஞானி. அந்த நேரத்தில் தான் பேச அவங்கள்ட்ட பேசிட்டு. ஸோ நல்ல நல்ல பண்புகள், ஹேபிட்ஸ், நீங்களும் முடிஞ்ச காலையில் 1 மணி நேரம் வாக்கிங், கொஞ்சம் வாக்கிங் பிள்ளைகளை கூட்டிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுல ஒரு வாக்கிங் நேரம். நமக்கு ஹெல்த் நல்லா இருக்கு. ஹெல்த்து முக்கியம் இல்லைங்க. திடீர்னு பொட்டுன்னு போயிட்டோம்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா வேறு ஜிஃபனில் கொண்டு போனாலும் குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா ஒரு ஹார்ட் அட்டாக். என்ன கொஞ்சம் உடம்பு என்னுடைய இன்ஸ்டாகிராம் எவ்வளோ சாப்பிடணும், கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா போதுன்னு போட்டிருக்கேன். கொஞ்சம் வாக்கிங், கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. எவ்வளோ நாள் இருக்கு போகிறோம், கொஞ்சம் நாள் இருக்கு போகிறோம். நல்ல தலைமை வீட்டுக்கு நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் தான் இந்தியா நாட்டுக்கு தலைமை தான். எல்லா தலைமையும் இல்லைங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களை பார்த்ததில்ல. Sincerely, we thank Mr. Sailendra Babu. Really, we tried more than a year. For annual day, we tried, we missed it. But today we got it. They gave a wonderful motivation speech to our children, and energetically our students are charged. You will see that. So we sincerely thank you for the wonderful opportunity. ஏன்னா சிபிஎஸ்சி அடுத்த வருஷம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் யாராவது வாங்குறீங்கன்னா நானே சென்னையிலேருந்து வந்து உங்களுக்கு பாராட்டு விழா வைப்பேன். தெரியும் யாராவது வாங்குறீங்கன்னா ஆதரவு சொல்லுங்கள், நானே வந்துடுறேன். ஓகே, பெஸ். So thank you dear parents for your cooperation. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான்.